புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. மனிதனை படைத்து அதிகாரத்தை கொடுத்து கண்காணிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், வலிமார்கள் இவர்களுடைய துவா பரக்கத்தினால எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பறவைகள்கிட்டெல்லாம் பேசுகிற அளவுக்கு சக்தி பெற்றவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு குருவியுடைய கூட்டை ஒரு மனிதன் கலைச்சிட்டான். கலைச்ச உடனே இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போய் அந்த குருவி சொல்லுது, இது என்னுடைய கூட்டை ஒருத்தவன் கலைச்சிட்டான், அவனை கூப்பிட்டு நீங்கள் விசாரிங்க அப்படின்னு. வேலையின் காரணமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை மறந்து விட்டார்கள். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், பல நாட்கள் ஆகியும் விசாரிக்கலை. திரும்பியும் அந்த குருவி வந்து சொல்லிச்சு, நீங்கள் விசாரிக்கலை, நீங்கள் விசாரிக்கிறீங்களா நான் விசாரிக்கவா அப்படின்னு அந்த குருவி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, உன்னால் எப்படி விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குருவிக்கிட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. உடனே அந்த குருவி சொல்லிச்சு, பள்ளிவாசல்லேருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து அவனுடைய வீட்டு கூரையில் வைத்து விடுவேன், அதற்கு பிறகு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துகள் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொன்ன உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமே பயந்து போய், அப்படிலாம் செஞ்சிடாத, நானே கூப்பிட்டு சத்தம் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிள், இதிலேன்னு என்ன வழங்குது அப்படின்னு சொன்னால், பள்ளிவாசலுடைய காசியை தின்றால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஆன்மீக முறையில் மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும், ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக்.